ஒரு கலைஞர், பாடகர், அறிவிப்பாளர் என்று ஒரு கலைத்துவ அத்தனை அம்சங்களையும் கொண்ட ஒரு சிறந்த ஆசிரியர், விஞ்ஞான பாடத்தை இலகுவான முறையிலே கற்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசிரியர் இப்பொழுது சாய்ந்தமருது அல் ஜலால் வித்யாலயத்திலே ஒரு பிரதி அதிபராக வீட்டிருக்கின்றார். உண்மையிலே ஒரு சிறந்த ஆசிரியர் என்பதில் எந்தவிதமான மிகையான கருத்தும் இருக்காது. குறிப்பாக பாடசாலை தவிர்ந்த நேரங்களில் வருகதரு ஆசிரியராக கல்விக்கூடங்களில், பிரத்யோக கல்விக்கூடங்களில் எல்லாம் மிக பிரபலியமான ஒருவர் MBM ஃபௌசான் ஆசிரியர் அவர்களை சந்திக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபௌசான். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட நாளிகைக்கு பிற்பாடு உங்களை ஒரு அதிபராக, உதவி அதிபராக காண்பது மிக மகிழ்ச்சி. ஒரு ஆசிரியராக கண்டிருக்கின்றோம், ஒரு மேடை பேச்சாளராக கண்டிருக்கிறோம், ஒரு பாடகராக கண்டிருக்கிறோம், மகத்தான ஒரு கவிஞராக எல்லாம் பார்த்திருக்கிறோம். நீண்ட நாளிகைக்கு பிற்பாடு இந்த இரண்டாவது நாள் கல்வி கண்காட்சி கூடம் மசகர் உயர் பெண்கள் பாடசாலையிலே உங்களுடைய பாடசாலை மாணவிகளையும் மாணவர்களையும் எல்லாம் அழைத்து வந்திருக்கிறீர்கள் இல்லையா? இந்த வேளையிலே உங்களுடைய கருத்தை நாங்கள் அறிய ஆவலோடு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த நிகழ்வுகளை எல்லாம் உங்களுடைய கலைத்துவ பார்வையிலே ஒரு ஆசிரியர், அதிபர் என்ற வகையிலே எவ்வாறு நோக்கி இருக்கிறீர்கள் என்ற கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. எமது நண்பர் ரியாஸ் அவர்கள் இந்த கீரல் டிவியினூடாக மாத்திரமல்ல, பல்வேறு அறிவிப்புத்துறை, பாடல் துறை என்று பல்வேறு இடங்களில் பிரகாசிக்கின்ற உங்களையும் இந்த இடத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிச்சயமாக இந்த கல்வி கண்காட்சி மிக அழகாக, நேர்த்தியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் பல்வேறு ஆற்றல்களை வெளிக்கொணர்கின்ற இடமாக இது அமைந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்விலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எமது பாடசாலை சாய்ந்தமருது அல் ஜலால் வித்யாலயத்திலிருந்து மாணவர்களை அழைத்து வந்திருக்கின்றேன் ஒரு பொறுப்பதிபராக. எமது பாடசாலையின் அதிபர், பிரதி அதிபர்கள், ஏனைய உதவி அதிபர்களின் ஏற்பாட்டில், சக ஆசிரியர்களின் வழிகாட்டுதலில் இந்த நிகழ்வுக்காக நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்வையிடுகின்ற போது இன்று காலை ஆரம்பித்ததிலிருந்து சுமார் இப்போது 12 காலாகியும் எங்களால் பார்த்து முடிக்க முடியாத அளவு நிறைவான இடங்கள், நிறைவான கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்வுகள், அதே மாதிரி மாணவர்களின் ஆக்கங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதனை பார்க்கின்ற போது எமது மாணவர்களையும் கொண்டு இவ்வாறான நிகழ்ச்சிகளை நடாத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள் தூண்டப்படுகிறது. நிச்சயமாக மாணவர்களின் ஆக்கங்களை இப்படி வெளிக்கொணர்கின்ற இவ்வாறான நிகழ்வுகளின் ஊடாக எதிர்காலத்தில் அவர்கள் பல்வேறு தலைமைத்துவ ஆற்றல்களை பெறக்கூடியவர்களாகவும் புத்தாக்க சிந்தனை உள்ளவர்களாகவும் மிளிர்வார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அந்த வகையில் எமது பாடசாலையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மாணவர்களும் மிக ஆர்வமாக இந்த கலைக்கூடங்களையும் இதில் உள்ள ஆக்கங்களையும் நுட்பங்களையும் அவதானித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இதனை ஏற்பாடு செய்த எமது கல்முனை கல்வி வலயத்திற்கும் இந்த பாடசாலை நிர்வாகத்துக்கும் எமது பாடசாலை சார்பாக மிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்வுகளை உலகறிய செய்து இந்த நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற கீரல் டிவிக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மிக நன்றியறிதல்களை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் இது வெறுமனே ஒரு பாடசாலையினுள் நிகழ்கின்ற நிகழ்வு மாத்திரமல்ல, எமது கிழக்கு மாகாணத்தையே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இதனை ஊடகங்களினூடாக நீங்கள் கொண்டு செல்கின்ற போதுதான் ஏனைய மாணவர்களும் இங்கு வந்து பார்வையிட்டு பயன்பெறக்கூடியவாறு இருக்கும். அதை மாத்திரமல்லாது இதனை மிகச் சிரமங்களுக்கு மத்தியில் ஏற்பாடு செய்திருக்கின்ற அதிபர், பிரதி அதிபர், ஆசிரியர் குழாமுக்கு அது ஒரு கைங்கரியமாகவும் அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுகின்ற ஒரு நிகழ்வாகவும் இது அமையும் என்பதில் இந்த பாடசாலை அபிவிருத்தி குழு, பழைய மாணவிகள் சங்கம், அதே மாதிரி பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறான நிகழ்வுகள் ஒவ்வொரு பாடசாலைகளும் இணைப்பாடவிதான செயற்பாடுகள் மிக திறமையாக கொண்டு செல்லப்படுகின்ற போதுதான் அந்த பாடசாலை கல்வித்துறையிலும் ஏனைய துறைகளிலும் மிளிரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதனை கட்டாயம் நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அதே போன்று இங்கு மிக சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் எல்லோருக்கும் ஒட்டுமொத்தமாக எமது பாடசாலை அல் ஜலால் வித்யாலயம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்விலும் என்னையும் நீங்கள் அழைத்தமைக்காக மிக்க நன்றி கூறி ரியாஸ் அவர்களிடம் ஒலிவாங்கி கையளிக்கின்றேன். நன்றி ஃபௌசான் ஆசிரியர், அதிபர். மிக சிறப்பான முறையிலே தங்களுடைய வாழ்த்தை தெரிவித்திருந்தார். மாத்திரமல்ல, இன்று எங்களுக்கும் ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஃபௌசான். நீண்ட நாளிகைக்கு பிற்பாடு இறைவன் ஒரு நாட்டத்தை வழங்கி இருக்கிறார். இந்த பாடசாலையிலே இந்த நிகழ்விலே நாம் சந்தித்திருக்கிறோம். பல மேடைகளில் சந்தித்த அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இத்தனையும் தாண்டி ஃபௌசான் அவர்கள் எனது குடும்ப உறவுக்காரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
சாய்ந்தமருது அல் ஜலால் வித்தியாலயத்திலே மாணவர்களுடைய கல்வி தாகத்துக்கு துணை நிற்கின்றார். சிறந்த ஆசிரியர் என்பதை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் அதிபர் பணி மிக பொறுப்பான விடயம், நேரம் போதாமல் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி ஆசிரியராக இருந்து அதிலும் குறிப்பாக விஞ்ஞான பாடத்தை மாணவர்களுக்கு இலகுவாக விளங்குகின்ற அந்த பாணியிலே அவர் கற்பிக்கின்ற அந்த மெதற்றையில நான் பார்த்திருக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அந்த ஆசிரியரை இந்த வேளைகளை சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம், வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் எங்கள் கீரல் சமூக தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். குறிப்பாக பௌசான் நமது மண் ஒலிவில் என்பதை குறிப்பிடத்தக்கது. அந்த இடத்திலே அதை சொல்லியாக வேண்டும். குறிப்பாக ஒலிவில் இருக்கின்ற ஒலிவில் இன்ஃபோ என்ற ஊடகத்தையும் ஊடக செயற்பாட்டிலும் ஒற்றுமையாக எல்லோரும் பரிணமிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நாங்கள் இந்த ஒரு மண்ணிலே கால் பதித்திருக்கிறோம். எங்களுடைய மாஹிர் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜரீத் அவர்கள் உங்களுடைய தாய் தந்தையின் உடைய உறவினர், பக்கத்து வீட்டுக்காரர் இல்லையா, அவருக்கும் இந்த வேளையிலே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு பௌசான் ஆசிரியர் அவர்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றிகள், வாழ்த்துக்கள் பௌசான். நன்றி. இவ்வாறான ஒரு நிகழ்வில் உங்களையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வசலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.